அண்ணே, இப்ப என்னென்ன பண்றது? நல்ல வேலையா இவன் சூப்பரா நடிச்சு ஆதிரையை நம்ப வச்சு மைண்டை டைவர்ட் பண்ணி விட்டுட்டான். ஆதிரையால இங்க இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாது, பயப்படாத. எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் போயிட்டு இருக்கு. சரிண்ணே. ஆதிரை அவ புருஷனை காப்பாத்துற டென்ஷன்ல வேற வீடு பார்க்க மாட்டா. நீ மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எனக்கு தெரிஞ்ச லாவண்யான்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அவங்கள போய் பாரு. நான் அவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுறேன். நீ போய் ஆதிரையும் அவங்க ஃபேமிலி மேலையும் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துரு. எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிடலாம். சரியா? என்ன பாப்பா யோசிக்கிற? நீ ஆசைப்பட்டதும் அதுதானே, அதையும் ஜெகஜோதியா நிறைவேற்றி வச்சிருவோம். இப்பயே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பாப்பா. போலாமா? கிளம்பு கிளம்பு. சரிண்ணே. எதுக்கும் ஆதிரை விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேம்மா, நீ கிளம்புமா. இங்க செண்மக யாருமா? நான் தான் ஐயா. வாங்கம்மா. குடுமா உள்ள போ. வாங்க. என்னம்மா பார்த்தாச்சா? போயிட்டு வாங்க. வாமா. சரிம்மா, பையனை பார்த்துட்டேன் பார்த்து சார். போயிட்டு ரொம்ப வாங்க. தேங்க்ஸ். வாங்க மேடம். சார், அவரை பார்க்கறதுக்கு நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? பர்மிஷன் கேட்டிருக்கேன் மேடம். எப்படியும் கொஞ்ச நேரத்துல கூப்பிட்டுருவாங்க. சரிங்க சார். உள்ள போங்க. ஆமா, குடு. என்னம்மா வேணும் உனக்கு? ஐயா புண்ணியவானே, உனக்கு கொடுத்துட்டு போக என்கிட்ட பணம் இல்லையா? என் பையனை பார்க்கணும், உள்ள விடியா? அம்மா, அதெல்லாம் பார்க்க முடியாது. போமா, அந்த பக்கம் போமா. போமான்றல்ல, ஒன்னதாம்மா சொல்றேன், போமா. என்ன யோசிக்கிறீங்க மேடம்? இல்ல, அவரை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துடணும் சார். மேடம், ஜாமீன் பெட்டிஷன் போட்டிருக்கேன் மேடம். எப்படியும் ஜாமீன் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். சரிங்க சார். ஆதிரை யாருமா இங்க? நான் தான். உள்ள கூப்பிடுறாங்கம்மா. உங்களை தான் கூப்பிடுறாங்க மேடம். நீங்க போய் பிரபு சார் பார்த்துட்டு வாங்க. சரிங்க சார். மேடம் ஒரு நிமிஷம். என்ன சார்? பிரபு சார் கிட்ட அவரோட ரூமுக்கு யார் வந்துட்டு போனாங்கன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லி கேட்டுக்கிட்டு வாங்க. அப்பதான் அவரை நிரபராதை நாம நிரூபிச்சு வெளியே கொண்டு வர முடியும். சரிங்க சார், நான் கேட்டு. சரிங்க மேடம். மா, நில்லுங்கம்மா. என்ன சார்? என்ன நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கீங்க? ஏன் சார்? வார்டன் என் பேரை சொல்லி கூப்பிட்டாரே. பேரை சொல்லி கூப்பிட்டா உள்ள போயிருவீங்களா? உள்ள போறதுக்கு பெர்மிஷன் வாங்காம போறீங்க? பெர்மிஷன் வேணுமா? என் லாயர் பெர்மிஷன் வாங்கினதுனால தான் என்ன உள்ள கூப்பிட்டிருக்காங்க. அந்த பெர்மிஷன் வேறம்மா, இந்த பெர்மிஷன். என்ன சார்? பணமா? ஆமாமா, ஏதாவது கவனிச்சிட்டு போ. ஏன் சார்? ஜெயிலுக்குள்ள இருக்கிற அண்ணனையோ தம்பியையோ அக்காவையோ தங்கச்சியையோ அப்பாவையோ புருஷனையோ யாரோ ஒருத்தர் மனசு கஷ்டப்பட்டு பார்க்க வர அப்பாவி ஜனங்க கிட்ட இப்படி லஞ்சம் வாங்குறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? இது எவ்வளவு பெரிய பாவம்னு உங்களுக்கு புரியலையா? சாத்தான் வேதம் ஓதுதுன்னு சொல்லுவாங்க, அதை இப்பதாம்மா கேக்குறேன். என்ன சார் சொல்றீங்க? எல்லாம் தெரியுமா. உன் புருஷன் லஞ்சம் வாங்கினால தான் ஜெயில இருக்காரு. அவர் டெண்டர் கொடுக்கறதுக்காக கான்ட்ராக்டர் கிட்ட லஞ்சம் வாங்கினாரு. அது தப்பு இல்லையா? அது பாவம் இல்லையா? அது அநியாயம் இல்லையா? நாங்க கால் கடுக்க வெயில்ல நிக்கிறோம், ஒரு டீ குடிக்கலாம், ஒரு மோர் குடிக்கலாம்னு ஒரு 5-10 வாங்கினா அது பெரிய பாவம், அப்படிதானே? என் வீட்டுக்காரர் ஒன்னும் லஞ்சம் வாங்கல, அவர் மேல வீணா பழிய போட்டிருக்காங்க. ஆட போமா, அதான் உன் புருஷன் பேரு டிவில பேப்பர்லன்னு நாரி போயிருச்ச. நீ என்னமோ ரொம்ப நடிக்கிற. போமா போ. நீ ஒண்ணுமே தர வேணாம். உன்கிட்ட வாங்கினாதான் அது பெரிய பாவ பணமா இருக்கும். அட ஏமா நின்னுட்டு இருக்க? உள்ள போமா. பின்னால வரவங்களை பார்க்க வேணாமா? போ போ.
லைஃப்ல இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆதரு. நான் லஞ்சம் வாங்கினதா என் மேல வீணா பழிய போட்டு என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே. என்னால இதை தாங்கிக்க முடியல ஆதரு. நான் லஞ்சம் வாங்கல, ஆனா வாங்கலான்னு மனசளவுல துணிஞ்சன்ல, அதுக்கான தண்டனைய அந்த கடவுள் கொடுத்துருச்சு ஆதரு. தப்பு செய்யறது மட்டும் இல்ல, அதை மனசார நினைக்கிறது கூட பாவம்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்படி நினைச்சதுக்கான தண்டனையை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஆதரு. ஏங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஆஹா, இல்ல ஆதரு, நான் ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். கொடூரமா துள்ள துடிக்க கொலை பண்ணவன் கூட என்னை கேவலமா பேசுறான் ஆதரு. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இங்க இருக்கிற 4 சுவரும் எனக்கு நரகமா இருக்கு ஆதரு. என்னால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. ஏங்க நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. இது நமக்கு ஒரு சோதனையான காலகட்டம். இதை நாம எப்படியாவது கடந்துதாங்க ஆகணும். அந்த கஷ்டத்துல தாங்கிதாங்க ஆகணும். நீங்க இந்த அவமானத்துல ஜெயிலுக்குள்ள அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நான் வெளி உலகத்துல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை நிரபராதின்னு நிரூபிச்சு உங்களை வெளியில கொண்டு வந்தாதான் இந்த அவமானம் எல்லாம் தீருங்க. அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா உங்களை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த வழியும் கிடைக்கல. சத்யாவும் அவ அண்ணனும் யார் மூலமா அந்த பணத்தை உங்க ரூம்ல வச்சாங்கன்னு என்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியலங்க. என்ன ஆதரு எப்படி சொல்ற? இப்ப கூட நான் ஆபீஸ்க்கு போயிட்டு தாங்க வரேன். அந்த கான்ட்ராக்டர் மணியை வர வச்சு விசாரிச்சுட்டு தான் வந்தேன். ஆனா அந்த கான்ட்ராக்டர் மணி உங்க ரூம்ல பணத்தை வைக்கலன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க. சாமி அண்ணனும் பியோனும் உங்களை பார்க்க வேற எந்த கான்ட்ராக்டரும் வரலன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. என் சைட்ல இருந்து நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். இப்போ உங்க கையில மட்டும்தாங்க இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களை பார்க்கறதுக்கு வேற கான்ட்ராக்டர் யாரும் வந்தாங்களா? ஆஹா, இல்லையா ஆதரு? நல்லா நிதானமா யோசிச்சு சொல்லுங்க.